இப்போ இந்த கூட்டத்தில் கலந்துக்கினவங்க பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக போய் சந்தித்து கேட்டால் தான் உண்மைகள் வரும். அதெல்லாம் இந்த ஆணையம் செய்யுமா என்பது எனக்கு சந்தேகம். செய்ய விடுவார்களா? ஒரு போலீஸ்கார் நின்றுட்டு பேசுகிறவங்களோ அப்படின்றாரு. இதெல்லாம் போலீஸே இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி a 1-to-1. 10 பேரை உட்கார வச்சுக்கிட்டு இது என்ன இந்த பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கும் கூட ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி ஷுட் இன்வெஸ்டிகேட். ஏன்னா 41 உயிர்களுங்க. இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல்கள்லாம் பார்த்தா பகீர்னுது. அப்போ இட் ஹாஸ் டு பி தரோலி இன்வெஸ்டிகேட்டட் பை எ ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி லைக் சிபிஐ. இப்போ நான் அதுக்காக சிபிஐ உயர்ந்தது, அதுக்கு பாரபட்சம் இருக்காது அப்படிலாம் நான் சொல்ல. இருக்கிறதுல பெட்டர், அவ்வளோதான். நம்ம உள்ளதில் நல்லது அவ்வளோதானே தவிர தி பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்தியாவில் எந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியும் ஆட்சியாளர்களுடைய கைப்பாவையாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் வரலாறு நெடுக பார்த்துருக்கிறோம். அதனால் இதில் பார்ட்டி இன்வால்வ்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றதால, ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ்ன்றதால தேர்ட் அம்பையர் மாதிரி ஒரு 3வது சம்மந்தப்படாத ஆள் விசாரித்தா நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தான். நியாயம் கிடைக்குமா, கிடைத்து விடும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதான் சிபிஐ என்கொயரிக்கு அரசாங்கமே இதில் கோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அதில் அரசாங்கம் எதிர்க்காமல் அவங்களே ரைட் ஓகே இஃப் தே வாண்ட் அன் என்கொயரி. ஏன்னா பாதிக்கப்பட்டது கொலைக்கு கொடுத்ததெல்லாம் அவங்க தான், தாவேகா நபர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் தான். அப்போ தாவேகா கேட்குதுன்னா அதை கொடுக்குறது எதிர்ப்பு காட்டாமல் செஞ்சாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இமேஜ் இன்னும் கொஞ்சம் மேலே போகும். அதுக்கு மாறாக சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், தடை போடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னு சொன்னால், அப்போது யூ ஆர் ஹேவிங் சம்திங் டு ஹைடு, மறைப்பதற்கு எதுவும் இருக்குதுன்ற மாதிரி மக்கள் கருதுனாங்கன்னா அவங்கள தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது.